தொடர்பாக தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் திரு செல்வ பெருந்தகை நம்முடன் இணைகிறார். சார் வணக்கம். வணக்கம். பன்னீர்செல்வம் திமுகவில் இணைத்துக் கொண்டிருக்கிறார். தற்போதைய நிலையில் திமுகவை எதிர்க்கக்கூடிய சக்தி எதுவும் இல்லை என்கிறார். இது யதார்த்தமா இல்ல அவர் திமுகவில் இணைத்துக் கொண்டதன் காரணமா சொல்றாரா? இல்ல, அவர் ஒரு காலத்திற்கு ஏற்ப நல்ல முடிவை எடுத்திருக்கிறார். அவரும் நல்ல முடிவு எடுத்திருக்கிறார். அவருடன் பயணித்த தோழர்களுக்கும் நல்ல வழிகாட்டி இருக்கிறார். அதிமுக ஏற்கனவே அது சுருங்கிவிட்டது. இப்பொழுது பாஜகவுடைய உறுப்பு கட்சியாக, கிளை கட்சியாக மாறிவிட்டது. பாஜக என்னென்ன சொல்லுகிறதோ, மோடி அமித்ஷா என்னென்ன சொல்லுகிறாரோ அதற்கெல்லாம் தலையாட்டி பொம்மையாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாறிவிட்டார் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் நன்கு அறிவார்கள். தமிழ்நாட்டு நலனை விட்டு கொடுத்த எடப்பாடி பழனிசாமியுடன் இனிமே அரசியல் பயணம் செய்ய முடியாது. ஒருங்கிணைக்கின்ற முயற்சி செய்தார். அதையும் பணி தமிழ்நாடு அரசு கடந்த 5 ஆண்டுகளில் செய்திருக்கிற பல சமூக நல திட்டங்கள், இது எல்லாவற்றையும் அவர் மனதில் கொண்டு தமிழ்நாட்டு மக்கள் அதிமுகவை நிராகரித்து விட்டார்கள். அதிமுக எம்ஜிஆர் காலத்தில், அம்மையார் ஜெயலலிதா காலத்தில் இருந்த அதிமுக வேறு, இப்பொழுது பாஜக பிடியில் சிக்கிக் கொண்டிருக்கின்ற அதிமுக வேறு என்பதை அவருடைய அரசியல் அனுபவம், 3 முறை முதலமைச்சர், அதிமுக என்ற கட்சிக்கு ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர், அந்த அடிப்படையில அவர் நீண்ட நெடிய தமிழ்நாட்டு அரசியலில் அனுபவம் பெற்ற தலைவராக ஒரு நல்ல முடிவை, வரலாற்று சிறப்பு மிக்க முடிவை எடுத்திருக்கிறார். வரவேற்கிறோம். அவர் தமிழ்நாட்டிற்காக மாண்புமிகு முதலமைச்சரோடு இணைந்து குரல் கொடுப்பார். தமிழ்நாட்டு மக்களுடைய நலனுக்காக பாடுபடுவார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இப்படி போன்ற ஒரு மூத்த தலைவர், 3 முறை முதலமைச்சர், அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் இணைவது என்பது யாரும் எதிர்பார்க்காத ஒன்று, சிந்திக்க முடியாத ஒன்று. தமிழ்நாட்டு நலனே குறி, அதே நேரத்தில் தமிழ்நாட்டு முதலமைச்சர் இப்ப தேசிய தலைமை திமுகவுடனான கூட்டணியை உறுதி செய்ய மௌனம் காக்குறாங்க. நெகோசியேஷன் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு, உறுதியா இருக்குன்னு சொல்லியிருந்தாலும் கூட மற்ற கட்சிகள் இப்ப தேமுதிக கூட்டணி உறுதி செஞ்சுட்டாங்க. புதியவர்களுடைய வருகை, ஓபிஎஸ் போன்ற ஒரு தென் மாவட்டங்களை செல்வாக்கு மிக்க நபர்களுடைய வருகை என்பது இந்த கூட்டணியை மேலும் வலுப்படுத்தி கொண்டே இருக்கு. காங்கிரஸ் உடைய தாமதம் என்பது காங்கிரஸ்கே பின்னடைவா மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கா? இல்ல, என்ன தாமதம்? நாங்க ஏற்கனவே திமுக கூட்டணியில் தானே இருக்கோம். தேமுதிக இதற்கு முன்பு திமுக கூட்டணியில் இல்லை, அவர்கள் புதியதாக இணைந்திருக்கிறார்கள். அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவில் ஒருங்கிணைப்பாளராக இருந்தார், முன்னாள் முதலமைச்சராக இருந்தார், இப்பொழுது இணைந்திருக்கிறார். காங்கிரஸ் பேர் இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தொடர்ந்து 4-5 தேர்தலிலே வெற்றி கூட்டணியாக தொடர்ந்து இருக்குது. என்ன பின்னடைவு, என்ன காலதாமதம்? எனக்கு ஒன்றும் புரியல. நாளைக்கு கூப்பிட்டு, நாளைக்கு போய் பேச போறோம். எங்களுடைய கருத்தை அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைமை என்ன பேச சொல்லுகிறார்களோ, என்ன அறிவுறுத்திருக்கிறார்களோ அதை அந்த அவர்களுடைய திராவிட முன்னேற்ற கழகம் குழு அமைத்திருக்கிற அந்த குழுவுடன் முறை சொல்லுவோம். சொன்ன பிறகு ஒரு பேச்சுவார்த்தையில் அவருடைய நிலைப்பாடு, எங்களுடைய நிலைப்பாடு ஆராய்ந்து ஒரு முடிவுக்கு வரும். கூட்டணியில் பிரச்சனை என்ற கேள்விக்கே இடமில்லை. கூட்டணியில் தொடர்ந்து நீடிக்கிறோம். பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. இது சில பத்திரிகைகள் தவறாகவும், சில ஊடகங்கள் தவறாகவும் சித்தரித்துக் கொண்டிருக்கின்றன. தமிழ்நாட்டு நலனை பாதுகாப்பதில் திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரசும் தோழமை கட்சிகளும் பலமாக, வலிமையாக, நேர்மையான சிந்தனைகள் இருக்கின்றன. இந்த குறுக்கு வழி அரசியல், குறுக்கு சிந்தனைகள் ஒருபோதும் எங்களுடைய இந்தியா கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கு இல்லை. எங்களுடைய நோக்கம் எல்லாம் மதவாத சக்திகளை, பாசிச சக்திகளை தமிழ்நாட்டில் கால் ஊன்ற விடக்கூடாது. அதில் உறுதியாக இருக்கிறோம், தெளிவாக இருக்கிறோம். சரி, நன்றி. உங்கள் கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு செல்வ பெருந்தகை. பன்னீர்செல்வம் திமுகவில் இணைந்த பிறகு பல்வேறு முக்கிய கருத்துக்களை கூறியிருக்கிறார். அதில் அதிமுகவை அழிவு பாதைக்கு அழைத்து செல்கிறார் எடப்பாடி பழனிசாமி என்ற ஒரு காட்டமான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். தென் மாவட்டங்களிலிருந்து எந்த தலைவரும் வந்துவிடக் கூடாது என்று உறுதியாக உள்ளார் இபிஎஸ் என்ற விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். தற்போது தொண்டனாக இணைந்திருக்கிறேன். கடந்த கால கசப்பான நினைவுகளுக்கு முடிவு கட்டமும் சுயமாக சிந்தித்து திமுகவில் இணைந்திருப்பதாக அவர் கூறியிருக்கிறார். அனைவரையும்